முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். நேத்து சட்டசபைக்குள்ள முதலமைச்சர் விஜய் வச்சு குஜ்லி மஸ்த் செஞ்சதுனால இன்னைக்கு வறட்சி நிவாரண நிதியை வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு. வறட்சியை சமாளிக்க 288.97 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஆதவ அர்ஜுனா சட்டமன்றத்துல வந்து பொய்யா பேசி கொட்டு கொட்டா வாங்கிட்டு இருக்காரு. திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல், வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. சௌமியா அன்புமணி அவர்கள் நேத்து சட்டசபையில பாயிண்ட் பை பாயிண்டா பேசினாங்க. சோசியல் மீடியால அது படு வைரலா போயிட்டு இருக்கு. அப்படின்னு உட்கார்ந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது என்ன புள்ளியோரத்தோட பேசுறாங்க, இப்படி பேசினா நாங்க எப்படி பதில் சொல்றது? சோ அதே மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சீமான் அவர்கள் இந்த தற்கொலை கூட்டத்தை தற்கொலைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது, சும்மா ஒண்ணு தற்கொலைன்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தற்கொலைன்னு சும்மா போற போக்குல சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். சீரியஸ்லி சட்டசபைக்குள்ள நேத்து சரியான சண்டை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேத்து சட்டமன்றத்துல வந்து கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா முந்தானேத்தே உதயநிதி வந்து பேசிட்டு போகும்போது நாளைக்கு வந்து நான் கேள்வி கேட்பேன், தைரியம் இருந்தா முதலமைச்சர் அவர்கள் வந்து பதில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரியே முதலமைச்சரை பார்த்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்டாரு, எதுக்கு காவிரி தண்ணி இன்னும் வரல, மேகதாது அணை கட்டத்துல நீங்க எடுத்திருக்க நடவடிக்கை என்ன அப்படின்றத பத்தி கேட்டாரு. சோ அதுக்கு அடுத்து வறட்சி நிவாரண நிதி ஏன் இன்னும் கொடுக்கல, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி இருக்குல்ல அதை ஏன் முழுசா பண்ணல அப்படின்ற கேள்வியில கேட்டிருந்தாங்க. ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கறேன். பயிர் கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம சோ இதுக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாராவது கிளியரா பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசி வரைக்கும் கிளியரான பதிலே வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாண்டடா வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது ஒரு காலத்துல உதயநிதி அவர்கள்லாம் பார்க்கும்போது அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ட பேர் கூட வச்சு கூப்பிடுவாங்க, தத்தி தத்தி அப்படின்ற மாதிரி. பட் இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை கம்பேர் பண்ணுவது இவர் எவ்வளவு பரவாயில்லப்பா அப்படின்ற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாசா நான் பஞ்சடியலாக்கு பேசுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஸ்பெஷல் பேக்கேஜ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டேன் விவசாயிகளுக்கு. சோ நியூஸ் பேப்பரை படிச்சாதானே தெரியும், நியூஸ் பேப்பர் படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலாச்சாரம் பஞ்சடியலாக் பேசியிருந்தாரு. அவங்க கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா மாசாதுக்கு வந்து ஃபயர் விடுறாங்க, ஏய் என்னடா இப்படி பேசுறாருன்னு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது, அதோட கட் பண்ணி முடிச்சுக்கிட்டானுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் என்ன ரிப்ளை கொடுத்தாரு, நீங்க சொன்னது ஸ்பெஷல் பேக்கேஜ், ஆனா அவங்க கேட்கறது வறட்சி நிவாரண நிதி, வறட்சி நிவாரண நிதியை கொடுத்து தொலைங்கயா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பி கேட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது, முதல்ல வறட்சி நிவாரண நிதினா என்ன, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஊம குத்தா குத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். பெருத்த அசிங்கமா இது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் பெருத்த அசிங்கம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நான் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை அந்த முதலமைச்சர் கூட நடத்தலாம்னு நினைச்சேன். ஆனா பலதரப்பட்ட பேர் அதை எதிர்த்தீங்க. இருந்தாலும் பரவாயில்ல போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கமே அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா கடைசியில கால சூழ்நிலை எல்லாம் போடாம போயிடுச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அப்படி போனா உங்களுக்கு தான் அசிங்கம், அதுல ஏதாவது அசிங்கப்பட்டுருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது அசிங்கப்படுறதா இருந்தா நான் பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பேசுறாரு. ஐயா நீங்களாயா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டிவிக்கு எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, எதிர்கட்சி சைடுல இருந்து அப்படி போய் நீங்க யார்கிட்டயும் மண்டி போடணும்னு அவசியம் இல்ல. கர்நாடகா நமக்கு தண்ணியை திறந்து விட்டு தான் ஆகணும், அதுக்கு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிரஷர் போடணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும் தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும்.
மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா இவர் போய் எதுக்கு அவங்க காலில் விழணும் அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. நியாயமான கேள்விதான். ஏன்னா நம்ம கிட்ட சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து மதிக்க மாட்டுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வந்து அது எப்படி ஒரு கோர்ட் ஆர்டரை நீ மதிக்காம இருப்ப, ஒழுங்கா அந்த தண்ணி வந்து திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மோடிஜி இருக்கார்ல, அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும். ஏன்னா அதுக்கு தான் பிரதமர். அவங்க அப்படி பண்றதுக்கு இங்க இருந்து முதலமைச்சர் விஜய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிரஷர் பண்ணணும். அதை விட்டுட்டு கர்நாடகா கிட்ட போயிட்டு கர்நாடகா ப்ளீஸ் கொஞ்சம் திறந்து விடு அப்படின்ற மாதிரி கெஞ்ச கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த கெஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. அதுதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்காம நான் போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கடைசியில் அசிங்கப்படுத்தி விட்டானுங்களா எனக்கு புரியலையே. இத்தனை வருஷமா எவ்வளோ ஜாம்பவான்கள்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் ஒன்றும் முடியாம தான் முக்கிட்டு நிக்குது. கடைசியில் கோர்ட்டு கேஸ்னு போய் அதுல ஜெயிச்சு நமக்கான உரிமையை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படின்னும் போது இவ்வளோ வருஷமா முடியாத இவர் போய் என்னத்தை பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படியே நீங்க போய் பேசினாலும் டி.கே. சிவகுமார் அதாவது கர்நாடகா முதலமைச்சர் வரல, அவர் வந்து இவர் பேசணும்னு ஒத்துப்பாரா? அவரோட முதல் குறிக்கோளே பாத்தீங்கன்னா மேகதாதுல வந்து அணைய கட்டுறதுதான். மேகதாது அணைன்றது அவரோட முக்கிய குறிக்கோள். சோ அவர் அதை வச்சு தான் பாத்தீங்கன்னா அரசியல்லே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து தக்க வச்சுக்கிறாரு. சோ அப்படின்னும் போது அவர் இவர் பேசணும்னு பாத்தீங்கன்னா விஜய் நீங்க பேசிட்டீங்களே விடுங்க, நான் மேகதாது அணைய கட்டல, காவேரியில உங்களுக்கு அந்த தண்ணி தானே போய் திறந்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, ஆல்ரெடி நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு, இத்தனை டிஎம்சி தண்ணி நம்மளுக்கு திறந்து விட்டாகணும்னு. நீங்க போய் பேசினா என்ன பண்ணுவாரு? அதுலயும் கொஞ்சம் குறைப்பாரு. சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் இப்படி ₹6 அப்படின்ற மாதிரி வந்து நிப்பாரு. நீங்களும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல சரி ஓகே ஏதோ ஒன்று கொடுக்குறீங்களா அப்படின்னு வாங்கிட்டு வந்துருவீங்க. இதுதான் நீங்க உரிமையை மீட்கிற லட்சணமா அப்படின்ற கேள்வி இங்க இருந்து வரும். ஆனா உங்க சைடுல உங்க கட்சிக்காரங்களை வச்சு என்ன ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க? பரவாயில்ல காவிரி உரிமையை மீட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. சோ அந்த இலவு நடக்க கூடாதுன்னா உங்களை யாரும் கர்நாடகாவுக்கு போக வேண்டாம்னு சொன்னது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி நான் போய் அதனால ஏதாவது அவமானம் வந்தா அதையும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சட்டசபையில பேசுறீங்க. எனக்கு புரியல. நீங்க போய் அசிங்கப்பட்டா பரவாயில்ல மேன், எதுக்கு நாங்க வந்து உங்க கூட அசிங்க பண்ணோம்? தமிழ்நாடு மக்கள் எதுக்கு அசிங்க பண்ணோம்? என்னடா தமிழ்நாடு வந்து இப்படி கெஞ்சறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி நாங்க எதுக்கு அசிங்க பண்ணோம்? நம்மளுக்கான உரிமை சார் அது. யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அதை நீங்க பண்ணாம அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போய் ட்ரை பண்ணலாமே நினைச்சேன். பேசி அப்படி கிழிச்சு தள்ளிடுவாங்க, அதனால பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. எனிவேஸ் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. ஆனா நேத்து சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காரசாரமான விவாதங்கள் போச்சு. டாபிக்கை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் ஆதவர்ஜுனா இருக்காரு. எப்பா ஆதவர்ஜுனா சார், அதாவது சட்டமன்றத்தில் இவ்வளவு நாள் கூட்டம் கூடுனதுல அதிகமா ஒருத்தர் வந்து நீங்க போய் சொல்றீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சது யார் தெரியுமா? ஆதவர்ஜுனா அவர்கள் தான். ஆனா அவருக்கு தான் டிவி கேட்கறாங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. என்னமா பேசுறாரு, என்ன ஸ்பீச் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொய்ய சொன்னா சட்டமன்றத்தில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்கு புறனான செய்தி சொல்றீங்க, உங்ககிட்ட ஆதாரம் எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கொட்டி உட்கார வச்சிருவாங்க. அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா காவிரி தண்ணியை வந்து அவங்க திறந்து விட மாட்டாங்க கர்நாடகா. சோ இதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாம் முன் வச்சுக்கிட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள இருக்க எதிர்க்கட்சி ஆகட்டும், சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்க நாம் தமிழர் கட்சி, அதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு அவங்க அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதுக்கு முதலமைச்சருக்கு அப்படி என்ன பயனே தெரியல. அப்படி என்ன பயம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்ட எங்க முதலமைச்சருக்கு பயமா அப்படின்ற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் பொங்கிடுறாரு. உங்க முதலமைச்சர் பயப்படவே மாட்டார்ல ஓடவே மாட்டார்ல பயந்து அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. ஆனா விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கேட்ட கேள்வி என்னது, அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி கேட்கறாங்க. முதலமைச்சர் விஜய் சைலேருந்து இல்ல டிவிகே சைலேருந்து என்ன பதில் கொடுக்கணும்? நாங்க கூட்டுவோம் இல்ல இப்பத்தி கூட்ட ஐடியா இல்ல, இதுதானே பதிலா இருக்கணும். ஆனா ஆதவர்ஜுன் என்ன தெரியுமா பண்றாரு? தொகுதி மறுவரையறை இருக்குல்ல, டீலிமிட்டேஷன், சோ அந்த பில்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திருப்பி கொண்டு வர போகுது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்ற நியூஸ் எனக்கு வருது. நாங்க என்ன பண்ண போறோம்னா டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறோம். சோ எல்லா எம்பிஸும் அதுல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க கேட்டிருக்கோம். சோ அதுல வந்து கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இப்போ போயிட்டு இருக்க பிரச்சனை காவிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன் திமுக எந்த அளவுக்கு எதுக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் கவர்மெண்ட்ல நாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எதிர்த்தோம். சோ அப்படி இருக்கும்போது நாங்க அதுல ஸ்டெடியா தான் நிக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இப்ப பிரச்சனை என்ன? காவேரிக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னா நாங்க அது கூட்ட மாட்டோம், டீலிமிட்டேஷன் பில்ல வந்து அவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு, அதனால நாங்க அதுக்கு கூட்டுறோம். இப்ப நடக்கிற பிரச்சனை உயிர் போற பிரச்சனை இருக்கு. அதாவது விவசாயிகள் வந்து தண்ணி வராம பயிர்கள்லாம் கருகிக்கிட்டு இருக்கு. சோ உயிர் போற பிரச்சனைக்கு வந்து இப்போ வந்து குரல் கொடுக்காம இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. சோ இதுக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி தேமுதிகவும் சரி அவங்களோட எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த கூட்டத்தில் வந்து நீங்க பங்கெடுத்துக்கல. ஏன்னா தேவையில்லாத வேலை.
டிவிக்கு கவர்மெண்ட் பண்றது தேவையில்லாத வேலை. இப்ப காவேரிக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மொத்தமா ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் பண்ணணும். அதாவது தமிழ்நாட்டுல இருந்து ஒட்டுமொத்தமா ஒரு கோரிக்கை வைக்கிறோம், எங்களுக்கு தண்ணியை திறந்து விடணும், எங்க ஸ்டேட் சைடுல இருந்து நாங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியும் ஒப்புதல் கொடுப்பாங்க. இதுக்கு அதை கூட்டுறதுக்கு முதலமைச்சர் விஜய்க்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு தெரியல, எங்க வலிக்குதுன்னு தெரியல, கூட்டவே மாட்டாருங்க. எனக்கு தெரியல, அப்படி கூட்டினா மோடி ஏதாவது கோச்சுப்பாரா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் கோச்சுப்பாரா, எனக்கு புரியலையே. தமிழ்நாடு சார்பா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளா கேட்கறாங்க. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுறது முடியல உங்களால. அதுக்கு பயமான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. ஆனா அதை கூட்டாம நீங்க வேற எங்கேயோ டாபிக்கை டைவர்ட் பண்ணி ஆதவர்ஜுனா அதையே பண்ணிட்டு இருக்காரு. திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதிநிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதுல வேற எனக்கு டீலிமிட்டேஷன் பில் வந்து திமுக சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்ற தகவல் வருதுன்னு பேசிட்டு இருக்காரு. எங்க இருந்து தகவல் வருது, யார்கிட்ட இருந்து வருது, திமுக அதை கன்ஃபார்ம் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி சட்டசபையில் இருக்க சபாநாயகர் கேட்டு கொட்டு வச்சு உட்கார வைக்கிறாரு. அதாவது அமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட பேசணும், ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இதே வேலையா போச்சு அமைச்சர் ஆதவ அர்ஜுனாக்கு. இதே வேலையா போச்சு. சும்மா எந்திரிச்சு நான் வீரவாசனை பேசுறேன் அப்படின்ற மாதிரி பொய்யை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஈஸியா பேசிட்டு போயிடலாம். இல்ல உங்களோட கம்பெனி இருக்குல்ல, இல்ல உங்களோட சார்ந்த உங்களோட கம்பெனி இருக்குல்ல ரூட் மாஃபியா, அதை வச்சு ஈஸியா பொய்யை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மையை தான் சார் பேசணும், ஆதாரம் இருந்தா தான் பேசணும். ஆதாரம் இல்லாம உங்க பாட்டுக்கு நீங்க பாட்டு அடிச்சு விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இப்படிதான் மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதுக்கு நடுவுல உதயநிதிக்கும் ஆதவ அர்ஜுனா அவருக்கும் பயங்கரமான சண்டைலாம் போச்சு. அதாவது லாட்டரின்னு சொல்றீங்க, எனக்குன்னு சொந்தமா எந்த நிறுவனமுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆனா அப்படி நிறுவனமே இல்லாத ஒரு சொத்து கணக்கு தான் பாத்தீங்கன்னா 300 கோடி இருக்குது. எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. நிறுவனமே இல்ல, பிச்சை எடுக்கிறாருல அவரு, எங்க இருந்து இப்போ கோடிக்கணக்கில் இவ்வளவு அமௌண்ட் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனிவேஸ் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவர் கேட்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. இந்த மாதிரி லாட்டரி பணம் சொல்றீங்களே, அந்த லாட்டரி பணம் அதாவது 900 கோடி லாஸ்ட் கவர்மெண்ட்ல திமுக வந்து பாத்தீங்கன்னா லாட்டரி மார்டின் அவர் வந்து கொடுத்திருக்காரு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா தெரிஞ்ச விஷயம் தான். திமுக அந்த பணத்தை தானே வாங்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன் வாங்குனீங்க அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா கேட்டிருக்காரு. அந்த லாட்டரி கிட்ட இருந்து ஏன் வாங்குனீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை உங்க மாமனார் தானே குத்துது, அவர்கிட்ட போய் நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி இவரு கேட்க, உங்க அப்பா தானே வாங்குனது, அதுக்கு நீங்க அவர்கிட்ட கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரு கேட்க, எனக்கு புரியல. எவ்வளவோ பிரச்சனைங்க இருக்குது. அதாவது திமுக அதே கம்பெனி கிட்ட தான் காசு வாங்கியிருக்கு. அந்த கம்பெனியை வச்சு ரன் பண்ணி தான் இப்ப பாத்தீங்கன்னா டிவி கேக்கு மொத்த ஃபண்டையும் செலவு பண்றது ஆதவ அர்ஜுனா அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா என்ன தெரியுதுன்னா இந்த ரெண்டு கட்சியுமே கேப் மாதிரி கட்சி தான். டிவிகேவும் சரி டிஎம்கேவும் சரி ரெண்டுமே கேப் மாதிரி கட்சி தான். ஆனா இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த மக்களை ஏமாத்துறீங்களா? அப்ப ரெண்டு கட்சிக்குமே ஃபன் பண்றது யாரு அப்படின்னு தெரியுதா? இதுல இருந்து புரியுதா? இவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு குடும்பம் தான் பாத்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கு. போன கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணதை இவ்வளவு ஓப்பனா பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு. ஏன் வாங்குனீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு, ஏன் கொடுத்தீங்கன்னு இவர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, இந்த கவர்மெண்ட் எதுக்காக வாங்கினாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. சோ அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதனால தான் ரொம்ப நாளா முதலமைச்சர் விஜய் அவர்களா இருக்கலாம், ஆனா முதல் போட்ட அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன இது ஒரு பக்கம் இருக்கா. இதுக்கு அடுத்து சௌமியா அன்புமணி இருக்காங்களே, அவங்க உண்மையிலேயே ஒவ்வொரு பாயிண்ட் தெளிவா எடுத்து பேசுறாங்க. அவங்க ஸ்பீச் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது முதலமைச்சர் அவர்கள் மேகதாதுல ஆனா ஒண்ணு கட்டுங்க இல்ல கட்டாதீங்க, இது ரெண்டு தானே இருக்கு, அதுக்கு நடுவுல என்னையா பேச்சுவார்த்தை உனக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. ரெண்டு ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். நோ டேம். ஒன்னு அணை கட்டறேன் அந்த பக்கம் நில்லு, இல்ல அணை கட்டக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்து இந்த பக்கம் நில்லு. சோ இது ரெண்டு தானே இருக்குது. அதுக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு அந்த பேச்சுவார்த்தை? அணை கட்டக்கூடாது அதுதான் நம்மளுக்கு தேவை, அது கட்டக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நில்லுங்க. கர்நாடகா என்ன நம்மளோட சுப்பீரியர் பவரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்க வருது. முதலமைச்சர் ஏன் இவ்வளவு பம்முறீங்க, பயந்து சாவுறீங்க? எதுக்கு இப்படி பயந்து சாவுறீங்கன்ற கேள்வி இருக்கு. ஒரு தைரியமா எதிர்த்து நில்லுங்களேன். அவங்க கிட்ட மட்டும் தான் வளங்கள் இருக்கா? தமிழ்நாட்டுல வளங்களே இல்லையா? தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எரியுமா எரியாதா? அதே மாதிரி நெய்வேலியில இருக்க பழுப்பு நிலக்கரி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம மண்ணில இருந்து எடுக்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பொங்குல. எதுக்கு பொங்குவாங்க?
அது எப்படி அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மத்த ஸ்டேட்டுக்கு நீங்க ஏத்த மாட்டீங்க அனுமதிக்க மாட்டீங்கன்னு சொன்னா எப்படின்னு சொல்லிட்டு போங்குவாங்களே. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கணும். இதுதான் சீமான் கேட்கிறாரு. சோ இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்க வளங்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்க வளங்களை நம்மளுக்கு பிரிச்சு கொடுக்கணும்ல. அப்ப நம்ம கிட்ட இருந்து போறத வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணா ஆப்வியஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள வரும். ஏன் நீங்க ஸ்டாப் பண்றீங்க? எனக்கு வர வேண்டியதை வாங்கி கொடுறா வெண்ண, அப்படி வாங்கி கொடுத்தா என்கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரி இங்க நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பவரா மாறணும். அதை விட்டுட்டு அவங்க காலில் ஊந்து மண்டி போட்டு கெஞ்சிறதுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு புரியல. முதலமைச்சருக்கு ஒரு கட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத எதிர்க்கட்சிகள் கேட்கறாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு தாட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். சோ இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு அடுத்து சீமான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு. அதாவது இவங்களெல்லாம் நம்ம ஏன் தற்கொலைன்னு சொல்றோம் தெரியுமா? சாதாரணமாலாம் தற்கொலைன்னு சொல்லல, அமைச்சருக்கு ஒன்னு ரெண்டே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட்ஜெட் எஸ்டிமேட்ல ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 412 நிதியமைச்சர் இருக்கார்ல, நிதியமைச்சருக்கு ஒன்னு ரெண்டே தெரியல. இதுல காலேஜ் வச்சு வேற அந்த மனுஷன் ரன் பண்ணிட்டு இருக்காரு. 40,000 4,000 4 லட்சத்தி அப்படின்ற மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. ஒன்னு ரெண்டு ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு ஒரு நம்பர்ஸ் உங்களால பார்த்து படிக்க முடியலனா நீங்களா ஸ்கூலுக்கு போனீங்களா இல்லையா? ரெண்டாவது மூணாவது படிக்கிற பசங்களே பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை கரெக்டா படிப்பாங்க. அது கூட படிக்க தெரியல, அது கூட படிக்க தெரியல, தத்தியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எதுக்கட்சி சொல்றாங்க. பார்க்கும்போது எங்களுக்கும் தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது சீமான் அதை விமர்சிச்சிருக்காரு. இதனால தான் உங்களை தற்கொலை சொல்றோம். மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட தூத்துக்குடியில இருக்க ஒரு பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்டா அதை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. சோ எனக்கு என்ன கேள்வினா, அப்ப தமிழ்நாட்டுக்கே நீங்க மீன்வளத்துறை அமைச்சர் இல்லையா அப்படின்ற மாதிரி சீமான் கேட்டுக்கிறாரு. இதனால தான் பாத்தீங்கன்னா உங்களால தற்கொலைன்னு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேட்கும் போது ரொம்ப நியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலே தான் நீங்கள் தற்குறி. ஓப்பனா சொன்னா எனக்கு சட்டசபையில் இருக்க அமைச்சர்கள் ஏன் இவ்வளவு தத்தியா இருக்காங்க? ஏன் இவ்வளவு தத்தியா இருக்க? ஒன்னு ரெண்டு தெரியலங்க. இந்த கரண்ட் பில் ஏறிச்சுல, இதுலயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கொலகான்ல இருக்காங்க. உண்மையில சொல்ற கொலகான். உங்களுக்கு ஓட்டு போட்ட முக்காவாசி பேர் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ வேணா எலெக்ஷன் வரட்டுமே, அப்ப ரிசல்ட் என்னன்னு தெரியும். என்ன விஷயம் தெரியுமா? அதாவது 4,000 ரூபாய் கட்டினவன் 8,000 ரூபாய் பில் கட்டுறான் அப்படின்னும் போது கண்டிப்பா கொந்தளிப்பானா இல்லையா? சோ அதனால மக்களுக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு நினைங்க. இந்த பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஆட்சியை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்ற எலெக்ஷன் வரும்போது அதோட ரிவிட் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதை பத்தின ஓவரால் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஆனா நேத்து சட்டமன்றத்தில் நடந்த சம்பவம் இருக்குல்ல, சிறப்பான தரமான சம்பவங்கள் ஒவ்வொன்றும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதை பத்தி டோட்டலா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.